தெரியக்கூடாதவங்களுக்கு தெரிஞ்சதுனால நடக்கக்கூடாதது நடக்க போகுது. அதாவது அர்ச்சனாவுக்கு நம்ம நந்தினியும் சூர்யாவும் தனியாக ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரேணுகா மூலியமா பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அருணாச்சல ஐயா பேசுறத க்ளீனாக ஒட்டு கேட்டுட்டு அப்படியே சொல்கிறாங்களா அவங்க ஆள் வச்ச வேலைக்காரி. சரி, நீ நைட்டு இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தா என்கிட்ட இப்போ சொல்றீ அப்படின்னு பார்த்தோன்னா அவசர அவசரமாக கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஐயோயோ இவங்க எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்துட்டு இருப்பாங்களோ, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒன்றா இருந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வருத்தத்தில் போகிறாங்க. அவங்கள வெறுப்பேற்றும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கும் அவங்க ஒய்ஃபும் என்ன சூர்யா நைட்டெல்லாம் கொலுசு காலில் இருந்துச்சு, அப்போ ஒரே குஜால் தான், நண்டு வேற சாப்பிட்டேன் அப்படின்லாம் வந்து வெறுப்பேற்றுறாங்க. இவனுங்க வேற நம்மளை வெறுப்பேற்றுறாங்களே, அப்போ அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள இதுக்கு மேலே ஒன்று சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் தனியாக இருக்கும்போது நம்ம சூர்யா ரொம்ப போதையில் இருப்பான், ஏதாச்சும் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து அந்த கொஞ்சம் தனியாக பேசணும் நந்தினி கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நந்தினி ஒரு விஷயத்த கேட்குறாங்க. உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க என்கிட்ட, நான் எதனாச்சும் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் விலகிட்டு உன்னுடைய தாலி பாக்கியத்தை எனக்கா கொடுக்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா ரொம்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி நந்தினியை பேசிடுறாங்க. அம்மா இல்லை, என்னால் முடிஞ்ச பிரச்சனையை தான் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூர்யா என்னைக்கு இருந்தாலும் வந்து உங்க கூட தான் வாழ போகிறான், நீ தான் அவளுக்கு வந்து மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் சூர்யாவை அடையணுன்ற காரணத்தினால தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கிற யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹனிமூன் வந்தது பிடிக்கல. அதுலேயும் சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட வேலைக்காரி சொன்னோடனே சுந்தரவல்லி கிழமை சொல்லிடுறாங்க. சுந்தரவல்லி அம்மா நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், உங்களால் தான் அவங்க 2 பேரும் இவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஏற்ற கை காமிக்குவாங்க. சுந்தரவல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது, நீ தான் ஒரு வகையில். அவன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காமல் அவங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணதுனால தான் சூர்யா இந்த நிலைமைக்கு ஆளாகி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணான். அதை மனசில் வச்சுட்டு ஈரம் இல்லாமல் பேசாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே திருப்பி போட்டுருவாங்க. ஸோ சுந்தரவல்லிக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு இடமே கிடையாது, ஏன்னா அவங்க பண்ணது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நான் அர்ச்சனாவை தான் மறுபடியும் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. அதாவது மாதவியும் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வந்துட்டாள்னா நம்மளை இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க விட மாட்டா, எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா, அவளுடைய ராஜ்யம் தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நந்தினியவே நம்ம வந்து மருமகளாக வச்சுட்டு இருக்கணும் இந்த வீட்டில். அப்போ தான் வந்து என்னன்னு தெரியாதவ மாதிரி நம்மளை வந்து ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை 3 முடிச்சு சீரியல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன்.